ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா மெதுன்னு சாஃப்டாக இருக்கும். ஊற்றி வச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி. இப்போ இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அரை கப்பு அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல் வந்து சன்னமாக பட்டையாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறது வந்து நம்ம அரைக்கும் போது அவ்வளோ வந்து அரைப்படாது. இப்போ இந்த அவல் வந்து கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு கப் அளவுக்கு ரவை, நம்ம சாதாரண உப்மாக்கு செய்கிற அந்த ரவை தான். அதுக்கப்புறம் அரை கப் தயிர், ஒரு கப் தண்ணி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அந்த அவல் வந்து அந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா இழுத்துருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் தேவைப்படாது, தண்ணி இல்லாமல் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அப்படி அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க. ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தனியாக போயிடும். இப்போ இது வந்து திரும்ப ஒரு பவுலில் ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி கலந்து பார்க்கணும். நம்ம தோசை மாவு பதத்துக்கு, நம்ம நார்மலாக தோசை ஊற்றும் போது எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு இருக்க மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இல்லை ஈனோ அந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு டீஸ்பூன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பேக்கிங் சோடா வந்து நம்ம தோசை ஊற்றும் போது தான் சேர்க்கணும். முன்னாடியே நம்ம வந்து கலந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பேக்கிங் சோடா வந்து நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தவாவில் எடுத்து ஊற்றலாம். தோசை மாதிரி ஊற்றிட்டு நம்ம சுற்றி வந்து தேய்ச்சி விடணும்னு அவசியம் இல்லை, அதுவாகவே வந்து படர்ந்துடும். மேலே அப்படியே பொறுன்னு வந்து இப்படியே வந்து புள்ளியாக வர மாதிரி இருக்கும். அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா வெந்துடும். திருப்பி போடணுன்னு அவசியம் கிடையாது, தேவைப்பட்டால் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்னா மேலே வந்து கேரட் துருவெல்லாம் கூட போடலாம். இப்போ பாருங்கள் நல்லா மெதுன்னு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டேஸ்ட் வந்து தோசை பிரியர்களுக்கு வந்து அவ்வளோக்கா பிடிக்குமான்னு தெரியல. கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்க மாதிரி இருக்குது. பட் எப்போயாவது நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ஓகே தான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.